ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மைசூர்லேருந்து வயநாடு போக போகிறோங்க. இப்போ டைம் வந்து மார்னிங் 7 o'clock. ஸோ நேற்று நைட்டு வந்து நம்ம மைசூரில் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு இன்றைக்கி மார்னிங் வந்து நம்ம மைசூர் டு வயநாடு வந்து ட்ராவல் பண்ண போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹலோ கைஸ். ஸோ நேற்று நம்ம சென்னையிலேருந்து மைசூர் வந்தோம். ஹோப்ஃபுல்லி அந்த வீடியோ வந்து ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஸோ ஜஸ்ட்டு ஒரு ரீகேப் மாதிரி பார்த்தீங்கன்னா, நேற்று சென்னையிலேருந்து நம்ம மைசூருக்கு வந்தோம். ஸோ வந்துட்டு இங்கே ஒரு ஹோட்டலில் வந்து செக்இன் பண்ணிவிட்டு, ஸோ 1 day ஸ்டேன்றதுனால ஒரு சின்ன ஹோட்டல்லே ஸ்டே பண்ணிட்டோம். ஸோ ஹோட்டல் பார்த்திங்கன்னா ஓகே, நல்லதாக இருந்தது. ஸோ எந்த ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் இல்லை. அண்ட் அதே மாதிரி நேற்று ஈவினிங் பார்த்திங்கன்னா மைசூர் சும்மா சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு மைசூர் பேலஸ் வந்து சும்மா வெளியேருந்தே பார்த்தோம். அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி டெம்பிள்னு ஒன்று இருந்தது, ஒரு மலைக்கு மேலே இருந்தது. ஸோ அங்கே மட்டும் போயிட்டு, பட் அங்கேயும் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்தது. ஸோ அதனால் கோயில் உள்ளே போகல, பட் கோயிலை சுற்றி பார்த்தோம். அதுவும் நல்லா இருந்தது. பார்த்துட்டு திருப்பி நைட்டு வந்து வெளியே ஹோட்டலில் வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு ரூம் வந்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செக் அவுட் பண்ணிவிட்டு, ஸோ இன்றைக்கி முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ அரௌண்ட் 7 o'clock ஆகுது. ஸோ நம்மளோட பிளான் என்னென்னா, இப்போ நேராக வந்து வயநாடு போக போகிறோம். ரூட் பார்த்திங்கன்னா பந்திப்பூர் ஃபாரஸ்ட் வழியாக போக போகிறோம். அங்கே வயநாடில் வந்து நம்மளுக்கு வந்து ஹோட்டல் செக்இன் வந்து 2 o'clock தான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட்டாக வந்து வயநாடு போயிட்டு அங்கே ஏதாவது ஒரு சுற்றி பார்க்கறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஹோட்டலில் வந்து செக்இன் பண்ண போகிறோம். மோஸ்ட்டாக இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் வந்து மைசூர் டு வயநாடோட ட்ராவல் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம பந்திப்பூர் ஃபாரஸ்ட் வழியாகவும் போக போகிறோம். ஸோ ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது அனிமல்ஸ் பார்க்க முடியுதான்றதும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு போகிறோம். ஏன்னா நார்மலாக இதுக்கு முன்னாடி நான் பார்த்த வீடியோஸ்லாம் நிறைய பேர் வந்து அனிமல்ஸ்லாம் பார்த்துருக்காங்க பந்திப்பூர் ஃபாரஸ்ட் வழியாக போகும்போது. அண்டு எனக்கும் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்து நம்ம ட்ரைவ் பண்ணுறது. ஸோ கொஞ்சம் எக்ஸைட்டிங்காகவும் இருக்குது, த்ரில்லிங்காகவும் இருக்குது. ஸோ வாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ அதான் மைசூர் பற்றி சொல்லணுன்னா, மைசூர் வந்து நல்ல ஊர் தாங்க, சிட்டி சூப்பராக இருந்தது. பட் ஒரே ஒரு சேலஞ்சு நான் என்ன ஃபேஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வண்டி ஓட்டுறது வந்து ரொம்ப எனக்கு என்னமோ ரொம்ப ஹெக்டிக்காக ஓட்டுறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா டிராஃபிக் ரூல்ஸ் வந்து அந்தளவு வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நம்ம எங்கேருந்து எப்போ குறுக்க வராங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ நம்ம சென்னையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம சென்னையெல்லாம் எவ்வளவோ மேலுன்ற மாதிரி தோணுச்சு எனக்கு. ஏன்னா நம்ம சென்னை சிட்டிலையும் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். பட் இந்த அளவுக்கு நான் வந்து டக்குன்னு குறுக்கிற வரதை வந்து நான் பார்த்ததே இல்லை. ஸோ அது கொஞ்சம் வந்து எனக்கு எப்போ எந்த சைடு வராங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுற மாதிரி தான் இருந்தது. பட் மற்றபடி ஐ திங்க் எல்லாமே நல்லா தாங்க இருந்தது. ஃபுட்டு அண்டு மற்ற எல்லாமே வந்து நல்லா தான் இருந்தது. நாங்கள் ஸ்டே பண்ண ரூமும் நல்லா இருந்தது. அண்ட் ஐ திங்க் சுற்றி பார்க்குறதுக்கும் நிறைய இடம் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நாங்கள் ஜஸ்ட்டு கொஞ்சம் டைம் தான் இருந்ததுனால பெருசாக எதுவும் சுற்றி பார்க்கல. ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடம்லாம் வந்து சூப்பராக இருந்ததுங்க. மார்னிங்லேயே வந்து எல்லோரும் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணியிருந்தாங்க. பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இது வந்து ஃபோட்டோ ஷூட்க்கான இடம் போல் இருக்குது. ஸோ எங்கே பார்த்தாலும் வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, கப்புள் ஃபோட்டோ ஷூட்ஸ். அங்கே பாருங்கள், நடு ரோட்டில் நின்று ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நல்லா இருந்ததுங்க. ஸோ இப்போ இன்னும் வந்து எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா நம்ம ட்ரிப் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு வயநாடுக்கு. ஸோ கொஞ்சம் நேரம் ட்ரைவ் பாருங்கள்.
ரோடெலாம் சூப்பராக இருக்குங்க இங்கே. ஐ திங்க் எவ்வளோ தூரம் ரோடு நல்லா இருக்குன்றது பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி ஹோட்டல் பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணுறோம்னா ஜெட் பார்க் ரெசார்ட்டுன்னு ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறோம். ஸோ அங்கே வந்து ஆஃப்டர்நூன் 2 o'clock தான் வந்து செக்இன் பண்ணணும். ஸோ நம்ம இங்கே மைசூர் டு வயநாடு பார்த்திங்கன்னா ஒரு 3 to 3.5 hours ஆகும் ட்ராவலு. ஸோ நம்ம ஒரு 7:30 ஸ்டார்ட் பண்ணோம்னாலும் 8:30, 9:30, 10:30, 11க்குலாம் வந்து அங்கே ரீச் ஆகிடுவோம். இல்லை 11 மேக்ஸிமம் போனாலும் 12. ஸோ அதனால் என்ன பிளான் பண்ணோன்னா, நாங்கள் வந்து சுல்தான் பத்தேரின்ற ஒரு இடத்துல தான், அந்த இடம் தான் ஸ்டே பண்ண போகிறோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா 2 சென்ட்ரல் ஏரியான்னு சொன்னாங்க. ஒன்று வந்து சுல்தான் பத்தேரி, இன்னொன்று வந்து கல்பேட்டா. ஸோ மோஸ்ட்டாக வந்து வயநாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பாட்டுமே வந்து தூரமாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஊட்டி கொடைக்கானல்லாம் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பாட்டும் வந்து பக்கத்துலேயே இருக்கும். பட் வயநாட்டில் வந்து அப்படி இருக்காதுன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ நீங்கள் எல்லா இடத்துக்குமே ஒரு 1/2 hour to 40 minutes ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மெயின் ஏரியான்னு மாதிரி பார்த்தீங்கன்னா சுல்தான் பத்தேரியும் கல்பேட்டாவும் சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம கல்பேட்டாலே ஒரு ஹோட்டல் பார்த்துட்டு புக் பண்ணிட்டேன். ஸோ அங்கே வந்து 2 o'clock செக்இன். ஸோ அங்கே போகிறதுக்கு முன்னாடி மேபி நாங்கள் என்னென்னா ஏதாவது ஒரு 2-3 ஸ்பாட் போகலான்னு. ஸோ அங்கே நியர்பையாக என்ன இருக்குதுன்னு பார்த்தேன். ஸோ ஒரு டேம் ஒன்று இருக்குது, காரப்புழா டேம்னு ஒன்று. ஃபஸ்ட்டு வந்து அங்கே போயிட்டு, சப்போஸ் அதுவும் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சுன்னா பேம்பூ ஃபாரஸ்ட்டுன்னு ஒன்று பார்த்தேன். ஸோ அங்கேயும் போயிட்டு பார்த்துட்டு, அதுவும் சுல்தான் பத்தேரி நியர்பையே இருந்தது. ஸோ இது ரெண்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரூம் போய் செக்இன் பண்ணலான்ற ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ வாங்க பிளான் பண்ணி நடக்குதான்னு பார்ப்போம். ஸோ பட் பிளான் வந்து இதுதான். அண்ட் போகும்போது பந்திப்பூர் ஃபாரஸ்ட் வழியாக ஆப்வியஸ்லி நம்ம வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க முடியுதான்றதும் பார்ப்போம். பட் ரோடு வந்து செம்ம சூப்பராக இருக்குங்க. அண்டு பெரிய அளவு டிராஃபிக்கும் இல்லை. ஸோ ரொம்ப காலியாக இருக்குது. ஸோ ஒரு 80 to 100 ஸ்பீடில் அப்படியே கான்ஸ்டண்ட்டாக போயிட்டுருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம் என்ன நடக்குது. ஹாய் காய்ஸ். ஸோ எப்படி இருக்குது ட்ராவல் பார்க்குறீங்களா? ரோடெலாம் செம்மையாக இருக்குங்க. அதுவும் 2 சைடு வந்து
பெருசாக எந்த ஊரும் வரல. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இதர் ஒரு வயல்வெளியா இல்லை நிறைய தென்னை மரத்தோட்டம் மரங்கள் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது டிரைவிங்கு. அதுவும் மைலேஜ் பார்த்திங்கன்னா நான் ஒரு 80 to 100 தான் கான்ஸ்டண்ட்டாக போயிட்டுருக்கேன். ஸோ மைலேஜ் வந்து இப்போ பார்த்திங்கன்னா 21+ காட்டுதுங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து இவ்வளோ மைலேஜ் வந்திருக்கு. ஐ திங்க் இந்த ஹைவே சூப்பராக இருக்குங்க. அதுவும் மார்னிங் டிரைவுக்கு செம்மையாக இருக்குது. ஸோ எந்த இடத்துலையும் ஒரு பெருசாக வந்து ரோடு டேமேஜ் அந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்க்கல. ஸோ ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் வண்டியும் நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மைசூர் டு வயநாடு வந்து அரௌண்டு 135 to 140 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. மெயினாக நாங்கள் போகிற இடத்துல அந்த சுல்தான் பத்தேரி அந்த இடத்துல. ஸோ கூகுள் மேப் படி பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours 50 minutes காமிச்சிது. ஸோ இதுதாங்க. ஸோ இதுதான் டிஸ்டன்ஸு மைசூர் டு வயநாடு. இப்போ பார்த்தீங்கன்னா குண்ட்லூப்பேட்டேன்னு ஒரு ஊருக்கு வந்திருக்கோங்க. ஸோ இதுதான் குண்ட்லூப்பேட்டே. கூகுள் மேப்பில் வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு ரைட் எடுத்தால் நம்ம நேராக வந்து பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டு, அதுக்கப்புறம் சுல்தான் பத்தேரி வந்துடும் வயநாடு. ஸோ அடுத்த ரைட் எடுக்கணும். அதுக்கு இந்த ஊர் பேர் வந்து குண்ட்லூப்பேட்டே. இந்த ரைட் தாங்க. இந்த ரைட் எடுத்துட்டோன்னா நேராக வந்து பந்திப்பூர் ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் வந்து சுல்தான் பத்தேரி. இங்கேருந்து பந்திப்பூர் ஃபாரஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 17 to 18 கிலோமீட்டர்ஸ் தான் காமிக்குது. ஒரு 20 to 30 minutesல போய்டுவோம்னு நினைக்கிறேன் பந்திப்பூர் செக் போஸ்ட் என்ட்ரிக்கு. ஸோ வாங்க இந்த ரோடெலாம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஃபாரஸ்ட் போயிட்டு இருக்கோம். ஒரு பேக் இது பாருங்க. கேமு என்ன சர்ஃபேஸ் இருக்கு. மாட்டிக்கிறேன். பாருங்க. போறோம். அங்க பாருங்க மவுண்டன்.
வித் கோல்கேட். அங்க பாருங்க மவுண்டன். அங்க பாருங்க மவுண்டன். இங்க புடிச்சு அப்பதான் ஷேக் ஆகும். இங்க வா. அங்க பாருங்க மவுண்டன் அங்க இருக்கு. பாருங்க நல்லா தெரியும். அங்க பாருங்க. மவுண்டன் சாப்பிடணும்னா தரையை காமிச்சிருக்கேன். தூக்கி எங்கடா மவுண்டன்? அங்க இருக்குப்பா. பாரு. தெரியவே இல்லடா மவுண்டன். அங்க பாருப்பா. போன்ல பாரு, நீ பாரு. அங்க பாருங்க மவுண்டன். இத பாரு போன்ல. நம்ம ஃபாரஸ்ட் போயிட்டு இருக்கோம். அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா ஸ்லோவா எடுங்க, அதை அதையே ஃபோக்கஸ் பண்ணு. அனிமல்ஸ் எல்லாம் இருக்காங்க. என்னென்ன அனிமல்ஸ் இருக்கு சொல்லுங்க. டைகர், லயன், என்ன இருக்கு? ஒரு டைகர் லயன் சாரி. பா எலிஃபண்ட், எலிஃபண்ட். டைகர், டைகர் சொல்லிட்டேனே. டீர், தீரவா? மான். இவன் பேர் தீரோ. இவனோட அப்பா வந்து என்ன சொன்னாங்கன்னா இவனோட மார் தீரோ சொன்னாங்க. என்ன திட்டினே இருக்கிறாங்க இப்ப பார்த்தேன். இவனோட அம்மா திட்டினே இருப்பாங்க சும்மா. காஃபி நிக்க வைக்கிறான். ஒரு அப்பா காஃபி நிக்க வைக்க போறாங்க. நான் குடிக்குவேன் காஃபி எல்லாம். அங்க பாருங்க இன்னொரு மவுண்டன். மவுண்டன் எங்க? அங்க பாருங்க செம்மையான வியூ. இங்கிருந்து கால்ல இருந்து தென்னை மரம் இருக்கு பாருங்க. அங்க ஒரு மலை பாருங்க செம்மையா இருக்கு. அப்ப அங்க தென்னை மரம். இங்க பாருங்க லைன் லைனா வெட்டி இருக்காங்க. பாருப்பா மவுண்டன். இப்போ ஒரு வந்துச்சுப்பா. தென்னை மரம். நீ பார்க்க, நீ வந்து இந்த மொபைலில் தான் நீயும் பார்க்கணும். நீ வெளியே பார்க்காத, மொபைல்லையே நீ பாரு. மொபைலில் பார்த்து அதில் என்ன தெரியுதோ அதை பற்றி தான் சொல்லணும். அங்க பாருங்க மவுண்டன். இன்னொரு மவுண்டன் அதுக்குள்ள இன்னொரு ஆலமரமா. மவுண்டன் மவுண்டன் மவுண்டன். இங்க பாத்தீங்க மவுண்டன் செமையா இருக்கு. இங்க பாருங்க இன்னும் கொஞ்ச நேரம் போயிடுவாங்க. மேப்பவே பாருங்க எங்க போகுது பாருங்க. மேப்ல மேப் எல்லாம் இருக்கும். நம்ம காஃபி குடிக்க போறோம். கடை வந்து நீங்க
சொல்லுங்க. சாரி गाइस நான் சொன்னேன். அங்க பாருங்க மவுண்டன். அப்புறம் லெஃப்ட்ல சன்ஃப்ளவர். மவுண்டன். தீரா அந்த சன்ஃப்ளவர். சன்ஃப்ளவர் பண்ணுங்க. ஒரு சன்ஃப்ளவர் பண்ணுங்க. டிக்கெட் இந்த சைடு விண்டோ வியூல காட்டு. போட்டோ எடுத்து. சன்ஃப்ளவர் பாருங்க. அப்புறம் மவுண்டனும் பாருங்க. சன்ஃப்ளவர் பாருங்க. தீரா நீ மொபைல்ல பாரு. தெரியவே இல்ல. ஏய் சன்ஃப்ளவர் காட்டுனா சன்ஃப்ளவர்க்கே மண்ணை காமிச்சிடும். எடு கேமரா தூக்கி எடு. गाइस 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 நான் அங்க போய் பார்க்க போனா சன்ஃப்ளவர்ஸ் எல்லாம் பாருங்க. சன்ஃப்ளவர் இறங்குடா. இல்ல போறோம். சன்ஃப்ளவர் அங்க பாருங்க பின்னாடி மலை. நம்ம எது ஸ்லோவா போகணும் தெரியுமா गाइस? எதுக்குன்னா அது எதுக்கு விண்டோஸ் எல்லாம் அங்க பாரு இன்னும் சன்ஃப்ளவர் மேபி நெக்ஸ்ட் சன்ஃப்ளவர் தான் போட்டோ எடுக்கணும். அங்க பாருங்க flowers. அப்பா ஐயோ அதான் ஃபாரஸ்ட். இப்ப நம்ம அங்க போறோம் ஃபாரஸ்ட்க்கு. அதான் ஃபாரஸ்ட் அப்பா. அங்க பாருங்க ஃபாரஸ்ட். இப்ப நம்ம அங்க இருப்பு போறோம். இப்ப இருக்குற ஃபாரஸ்ட் வந்துருக்கு गाइस. இங்க பாருங்க. நேரா வீணா இப்போ போலீஸ் இது என்ட்ரன்ஸ் பாருங்க. நல்லா இருக்குது. இங்க பாருங்க ஃப்ளவர்ஸ் எல்லாம் பாருங்க செமையா இருக்குதே. பாருங்க செமையா இருக்கு गाइस. இது என்ட்ரன்ஸ் கம்மி. இது என்ட்ரன்ஸ் பாருங்க गाइस. இது என்ட்ரன்ஸ் गाइस. இது பாருங்க ட்ரீஸ் செமையா இருக்கு ஃபாரஸ்ட்க்கு. 20 ரூபீஸ் சொல்லி என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸ் வந்து 20 ரூபீஸ். பாருங்க ஃபோன்ல பார்த்து சோவா போப்பா. நம்ம சோவா போறோம். அப்பதான் பார்க்க முடியும்ல. அங்க பாருங்க செமையா இருக்கு. ஒரே ரோடு தான ஃபோன் கூட நான் வந்து கேமரா அங்க இங்க பாருங்க டைகர் இருக்குன்னு நினைக்கிறீங்க. அங்க பாருங்க அங்க ஒரு அனிமல் இருக்கு. என்ன தெரியல. கரெக்ட்டா வீட எல்லா ப்ரைஸ்ல இருக்கு. வேஸ்ட் பண்ணிடாத. சுத்தி காமிச்சினது கொஞ்சம் பாருங்க அனிமல்ஸ் பாத்தீங்க. நீ ஜன்னல் கொஞ்சம் தீரா சைடு ஓடிடுமா. வானம் எதனா வந்துச்சு. இது அப்படியே உட்கார்ந்து சாப்பிடுங்க. அப்பா இங்க எல்லாம் பாருங்க. பாருங்க என்ன அனிமல்ஸ் இருக்க கமெண்ட் சொல்லுங்க. நானும் பாக்குறேன் அனிமல்ஸ் இருக்கா. நான் லக்கியா இருந்தா பார்க்க முடியும்.
இருக்கு அங்கிருந்து கைஸ். என்ன சவுண்டே தெரியல. அது மொய 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 அது மாதிரி சவுண்ட் வருது. இல்லைன்னா சொல்லு, முன்னாடி தானே மாட்டேன். மூஞ்ச காமிக்கிறேன். பாருங்க guys, இங்கவே செமையா இருக்கு. பாருங்க இங்க செமையா இருக்கு. மான் பாருங்க guys. மான் 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 மான். இல்ல பின்னாடி உட்கார்ந்திருக்கீங்க, அம்மா முன்னாடி உட்கார்ந்திருக்கீங்க. இல்ல 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 அடுப்படா. நான் இருக்க மாட்டேன். நான் இருப்பேன். சொல்லுப்பா. இங்க மான் இருக்கு பாரு ஃப்ரண்ட்ல. பாருங்க guys, மான் ஃப்ரண்ட்ல இருக்கு. வரும்ன்ற. இங்க guys. சே. நான் பார்த்தேன் ஆனா காணோம். ரெண்டு மான் க்ளோஸ் அப்ல இருந்தது. நான் வந்தா சொல்றேன். அது மான் பண்ணாங்க. மான் பாருங்க. பேபி ஸ்லோ பண்ணு. மான் பாருங்க. இதோ இங்க கிட்ட இருக்கு. இங்க இருக்கு பாரு. மான் பாருங்க guys. மான் மான் பாருங்க. இங்க வக்க பத்துன்னு பாரு, பெரிய ஆம்பளை மான் பொம்பளை மான். மான் பாருங்க guys. ஆமா மான் பொம்பளை மான் பாருங்க. இது வெளியில இருக்க அந்த ஃபோன். டைப் செஞ்சு இது சைடா. இது சைடு அனிமல்ஸ் இருக்கும். இது சைடு காமிச்சிங்க. முன்னாடியே கொஞ்சம் கம்மி. அப்புறம் முன்னாடி குரங்கு குட்டி. அப்பா எப்பா ஒன்னா நம்ம ஊட்டி போனா இதே மாதிரியே இருந்துச்சு ஊட்டி. பாருங்க அங்க பாருங்க மான். மான் பாருங்க செமையா இருக்கு. நான் இது இங்க ஒரு குட்டி மான். இங்க பாரு குட்டி மான். குட்டி மான் பாத்தியா guys? எத்தனை பாருங்க முன்னாடி
ஃபாரஸ்ட்டுக்குள்ள போனா இன்னும் நிறைய அனிமல்ஸ் பார்க்கணும். அப்பா ஏன் வரும் பாதி ரோடும் பாதி கார் தான் போயிட்டு நீ பக்கத்துல கொஞ்சம் நகர்த்து. விண்டோ இது யானை இருக்கிற இடம்டா. இது யானை இருக்க இடம் பார்க்கணுமா? யானை யானை அங்க போர்டு போட்டுருக்கு. அங்க போடல யானை இருக்கு பாருங்க. யானை கரடி இருக்குதுங்க கரடி இருக்குது. ஆட்டாவும் பிடிங்க, ஆட்டுனா வீடு ஆகாது. இது ஐயா தாசின பாரா shoes of forest this வேற என்ன காமிச்சு அப்படியே நினைச்சுன்னு முன்னாடி. திரும்ப feedback ஆடா. ஓகே 3 2 1 go டப்பா டப்பா. ஏதோ கத்துது. இங்க நீ இது வரைக்கும் எடுக்க இப்படி தூக்கிடுது. கொஞ்சம் பக்கம் தெரியும். இங்க பாருங்க flowers. yellow flowers பாருங்க. அடே எதுக்கு ப்ளூ பண்ற? தம்பி பாருங்க பாருங்க நல்லா இருக்கறானா? அங்க பாருங்க லெஃப்ட் ஒரு இருக்கு. லெஃப்ட் ஒரு இருக்க மாதிரி தெரியுது. ஆனா ஒண்ணுமே இல்ல. ஏன் தம்பி கமெண்ட்ஸ் பண்ணுங்க அழகா இருக்குன்னா இல்லையான்னு. ஒரு கத்தினே இருக்கு ஃபாரஸ்ட்ல என்ன தெரியல.
ஸோ இந்த ஃபாரஸ்ட் ரைட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. வெயிலாக இருந்தது. இன்னும் சப்போஸ் நம்ம சீசன் டைமில் வந்து லைட்டாக ட்ரெஸ்லிங்கோ இல்லை மழை லைட்டாக பெரிஞ்சிருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு. பட் இருந்தாலும் இது சூப்பராக இருந்ததுங்க இந்த ஃபாரஸ்ட் ட்ரைன்றது. அனிமல்ஸ் வந்து பெருசாக பார்க்கல நாங்கள். வெறும் மான் பார்த்தோம், குரங்கு சிலது பார்த்தோம், அவ்வளோதான். யானை பார்க்கல நாங்கள். அவ்வளோதாங்க. பந்திப்பூர் ஃபாரஸ்ட் வந்து இப்போது முடிய போகுது. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க ஃபாரஸ்ட்டில் ட்ரைவ் பண்ணுறது. செம்மையாக இருந்தது. ரோடெல்லாம் சூப்பராக இருக்குது. இன்பிட்வீனில் நிறைய ஸ்பீட் பிரேக்கர் இருந்தது. அனிமல்ஸ் எதுவும் பெருசாக நாங்கள் பார்க்கல. முன்னாடியே சொன்ன மாதிரி மான் கொஞ்சம் பார்த்தோம், அப்புறம் குரங்கு, அவ்வளோதான். யானை சுத்தமாக பார்க்கவே இல்லை. புலி ஆப்வியஸாக பார்க்கவே முடியாது, ஏன்னா அது நம்ம சப்போஸ் ஃபாரஸ்ட் உள்ளே போனால் தான் பார்க்க முடியும். ஸோ இங்கே வந்து பெருசாக எதுவும் அனிமல்ஸ் எதுவும் பார்க்கலங்க. பட் ரோடு வந்து சூப்பராக இருந்தது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செம்மையாக இருந்தது. இன்னும் மழை ஏதாவது பெய்ஞ்சிருந்தால் செம்மையாக இருந்திருக்கும். பட் ஓகே, நல்லா இருந்தது. ஸோ இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட அடுத்த ஸ்பாட் காரப்புழா டேமுக்கு போகிறோம். ஸோ அங்கே மோஸ்ட்டாக வந்து இதுக்கப்புறம் வந்து நான் டேரெக்டாக உங்களுக்கு வந்து ரூமில் செக்இன் பண்ணிவிட்டு ரூமோட வீடியோஸ் வந்து காமிக்கிறேன். நாங்கள் போன ஸ்பாட்ஸ்லாம் வந்து தனியாக வேறு ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு வரும்போது நம்ம எங்கேயும் வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது வண்டியை. சப்போஸ் நீங்கள் ஸ்டாப் பண்ணி வெளியே இறங்கினாலோ இல்லை வெளியே இறங்கி ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாலும் ஃபைன் போட்டுருவாங்க. ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அதே மாதிரி எதுவும் டஸ்ட்பின்லாம் தூக்கி வெளியே போடாதீங்க. பேப்பரு, பிளாஸ்டிக் எதுவும் தூக்கி வெளியே போடாதீங்க.
அவ்வளோதாங்க, பந்திப்பூர் ஃபாரஸ்ட் இதோட முடிஞ்சது. ஸோ இப்போ இங்கே வந்து இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வயநாடு நேஷ்னல் பார்க் வரும். பட் நம்ம இங்கேயே வந்து இதுக்கு முன்னாடியே வந்து எங்கேயாவது ஹோட்டல் இங்கே இருக்குது, நிறைய ஹோட்டல் இருக்குது. ஸோ ஏதாவது சாப்பிட்டுட்டு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே கட் ஆகிட்டு டைரெக்டாக நாங்கள் வந்து ரூம் செக்இன் பண்ண வீடியோஸ் வரும். ஸோ ரூமோட வீடியோஸ் காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஓப்பன். ஸோ இதுதாங்க நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டல் பேர் வந்து ஜெட் பார்க் ரெசார்ட். இது வந்து சுல்தான் பத்தேரியில் இருக்குது. ஸோ ரூம்ஸ் வந்து நல்லா சூப்பராக இருந்ததுங்க, நல்லா ஸ்பேஷியஸாக இருந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரியில் ஏரியா மாதிரி கொடுத்துருவாங்க, சோஃபா போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து பெட்ரூம் ஏரியா. ஸோ அந்த பெயிண்டிங்ஸ்லாம் சூப்பராக இருந்தது, பெட்டும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ அவ்வளோதாங்க, இன்றைக்கியோட டே 2 முடியுது. ஸோ நைட் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு தான் வந்து மற்ற ஏரியாலாம் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போஸ் ஏதாவது பிடிக்கல இல்லை ஃபீட்பேக் ஏதாவது பண்ணணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வந்து நான் அதை மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். வாழ்க வளமுடன்.